பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரிங்க. இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு சூட்சுமம் இருக்கும் இல்லையா? சோ உங்களுடைய சூட்சுமம் என்னவா இருக்கு அப்படிங்கிறது, அதாவது உங்களுக்கே தெரியாத பல ரகசியமான சில விஷயங்களை எடுத்து உங்களுக்கு கொடுக்க போறேன். யாரை பத்தி பார்க்க போறோம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா 12 ராசியில பிறந்த ஆண் பிள்ளைகளுடைய குணாதிசயங்களை பத்தி இன்னைக்கு விளக்கமா பார்க்க போறோம். சரிங்களா? உங்களுடைய சீக்ரெட்ஸ் எல்லாம் நான் எடுத்து சொல்ல போறேன். ரொம்ப கவனமா கேட்டுட்டே இருங்க. ஓகே? நிச்சயமா. அதாவது காலச்சக்கரத்தின் 1ஆம் இடம் சொல்லக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா மேஷம். மேஷத்துல பிறந்த ஆண் பிள்ளைகள் நீங்க எப்படிங்க இருப்பீங்க? சாதாரணமா எல்லாரும் மாதிரி நம்ம எழுந்துருவோமா? இல்ல நாம மட்டும் வேற மாதிரி இருக்குமா? அதை பத்தின இன்னைக்கு ஒரு விளக்கம். அதாவது எப்பவுமே பாத்தீங்கன்னா மேஷம் அப்படின்னாலே காலச்சக்கரத்தின் 1ஆம் இடம் சொல்ற மாதிரி ரொம்ப ரொம்ப தனித்துவமான ஆட்கள், ரொம்ப கிரியேட்டிவ், ரொம்ப உற்பத்தி, ஏதாவது ஒரு விஷயம் உருவாக்கணும்னா இவங்களை தவிர வேற யாரும் யோசிக்கவும் முடியாது அப்படின்ற மாதிரி ஆட்கள். ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்னன்னா, செவ்வாய் இங்க அதிபதியா இருக்காரு. சூரியன் உச்சப்படக்கூடிய இடம். அதே பாத்தீங்க அப்படின்னா சனி நீச்சமாகக்கூடிய இடம். அந்த இடத்துல பிறந்த நம்ம எப்படி இருப்போம்? கோவத்துக்கா குறைச்சலா இருக்கணும்? கண்டிப்பா. கோவம் வேணுமா? வீரம் வேணுமா? பராக்கிரமம் வேணுமா? அகங்காரம் வேணுமா? ஆணவம் வேணுமா? என்னங்க வெறும் டெரரா எங்களை சொல்றீங்களா? கிடையவே கிடையாது. அவ்வளவு இருந்தாதாங்க ஒரு ஆண் அழகு. அத்தனை ஏதாவது ஒரு பிள்ளை போய் பார்க்கணும் அப்படின்னா கூட என்ன சொல்லுவாங்க? இந்த இளவட்டக்கெல்லாம் தூக்கி போடுறானா, ஆம்பளை இருக்கனா, அடக்குறானா அப்படிலாம் கேட்பாங்கல்ல. அது மாதிரி நமக்குன்னு ஒரு தனித்துவம் அப்படின்னா அந்த வேகம், தீரம், பராக்கிரமம் இதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். கொஞ்சம் முன்கோவம் ஜாஸ்தி வருங்க. ஆனா ரொம்ப நல்லவங்க. ஆனா அவன் சட்டுன்னு கோவப்பட்டுருவான். தேவையில்லா விஷயத்துக்கு கோவப்பட மாட்டான். ரொம்ப ரொம்ப நல்லவன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அது மாதிரிதான். சோ நாங்களாம் எப்படின்னாங்க, அதாவது ஒரு குழந்தை மாதிரி. மேச ராசியில பிறந்த ஆண் பிள்ளைகள் எப்படின்னா ஒரு குழந்தை மனம் இருக்கும். எல்லாரும் வெளியில டெரர் பீஸா பார்த்துட்டு இருப்போம். அவங்களுக்குள்ள ஒரு அன்பு இருக்கு. அந்த அன்பினுடைய நிலையெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மனம் வேணும் அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளவு பாகுபாடு இல்லாம எங்களுக்கு பழக தெரியும். நீங்க என்ன சொல்றீங்க? என்ன பொம்மை போயிட்ட கதைக்கலாம் நின்று பேசிட்டு இருக்க அப்படிலாம் நீங்க எங்களை கேட்க கூடாது. ஏன்னா எங்களுக்கு எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி பழகுவாங்க. ஆண் பெண் பாகுபாடு பார்க்காதவங்க, ரொம்ப குழந்தை மனமா இருக்கிறவங்க, நீங்க போய் இவங்ககிட்ட இதை பேசக்கூடாது, இது தப்பு ரைட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களால ஏத்துக்க முடியாது. அந்த மாதிரியான ஆட்கள். அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்தை எடுத்தாங்க அப்படின்னா இந்த விடாப்பிடியா முடிச்சு அவங்க அது மாதிரி யாருமே முடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு தன்மையை தட்டி கொடுத்து வேலை வாங்க தெரியணும்னு சொல்லுவாங்கல்ல. இவங்க எல்லாம் என்னன்னாங்க, இந்த என்னடா பண்ற, எதுக்கு அப்படி பண்ண அப்படின்னு அரட்டிங்கன்னா சரி, நீ ஏன் என்ன அரட்டுறதா, போயிட்டே அப்படின்னு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க, தூக்கி போட்டுருவாங்க. எதுனாலும் சரி. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஆளு ஒண்ணுமே இல்லை. என்னடா தம்பி, உன்னை நம்பிதான்ப்பா அப்படி செஞ்சிருக்கேன், நீ என்னப்பா அப்படி விட்டுட்டியே அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டீங்கன்னா சரி, அப்படியே உருகிடுவாங்க. நம்மளை நம்பி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்களே அப்படின்ற அளவுக்கு. அதாவது புகழ்ச்சின்றதை தாண்டி அந்த அன்பால ஒருத்தனை கரைக்க முடியும்னா இவங்களை நீங்க கரைக்க முடியும். அடாவடித்தனமோ அதிகாரத்தோனையோ நீங்க போய் இவங்ககிட்ட வேலை பார்த்தீங்க அப்படின்னா வேலைக்கே ஆகாது. நம்ம எல்லாம் அடிச்சுட்டு தான் பேசவே ஆரம்பிப்போம். அப்படிப்பட்ட ஆளுங்க தான் இந்த மேசத்துல பிறந்தவங்க. எதுக்குன்னா நியாயமான கோபம் அப்படிதான் இருப்பாங்க. இது ஒரு பக்கம் இருந்தா கூட இவங்களுடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொன்றா அப்படியே அடுக்கடுக்கா சொல்லிட்டே போகலாம். ஒரு நாள் அது உங்களை பத்தி அழகா வர்ணிக்கிறதுக்குன்ற மாதிரி அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சட்டுன்னு கோவம்னு எதுக்கு எடுத்தாலும் கோவத்தையே சொல்லாதீங்கம்மா, நாங்க எவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் செய்யறோம், அதெல்லாம் உங்களுக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது. உண்மை அதுதாங்க. எப்பவுமே கோவம் இருக்கிறதுல குணம் இருக்கும். அந்த குணத்தை தான் முதல்ல நம்ம பார்க்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, இவனுக்கு எல்லாம் பொண்ணு கொடுக்காதீங்க, இவெல்லாம் எதுக்கெல்லாம் ரவுடி பை மாதிரி இருக்கீங்க அப்படின்னு நம்ம திட்டுவாங்க. அப்படிலாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்ல பசங்க. புரிஞ்சுக்கணும். வீட்டுக்கு ஒரு மகாராணி அப்படின்ற மாதிரி கையில வந்துட்டாங்கன்னா தாங்குவாங்க பாருங்களேன். வீட்டுல அப்பதான் ஒரு சண்டைலாம் வரும். அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, ஏய் எப்படிடா இருந்த, இங்கிட்டு இருக்க துரும்ப எடுத்து அங்கிட்டு போட மாட்டேன், இன்னைக்கு என்னன்னா பொண்டாட்டி வந்த பிறகு இவ்வளவு தூரம் பார்த்து செய்யற, என்னடா அது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நம்மளை நம்பி வந்துட்டாமா அந்த பொண்ணு, அதுக்காக பாக்கணும்ல அப்படின்ற மாதிரி. ஒரு சிங்கம் வெளியில காட்டுல சிங்கம் பயங்கரமா தோரணையா இருக்க மாதிரி, என்னடா ரவுடி பையன் மாதிரி சுத்திட்டு இருந்தான், எல்லாரையும் அரட்டினா உருட்டினா, இன்னைக்கு பார்த்தனா இந்த பிள்ளைகிட்ட போய் அடங்கி போடுறேன் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. அப்படிதாங்க அவங்களோட சூழ்ச்சிவங்கன்னா சில விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் சொன்னா புரியாது. அனுபவப்பட்ட நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா? நீங்க கமெண்ட்ல போடுங்க. ஆமாங்க, என்ன பண்றது, வாழ்க்கைன்னா வாழ்ந்துதானே ஆகணும், வேற வழி இல்லையா, இல்லைன்னா சாப்பாட்டுக்கு கஷ்டமாயிடுமே இல்லையா? நிச்சயமா. அதாவது பொதுவாவே இவங்களுக்குலாம் காதலிக்கிறவங்க தெரியுமா? உண்மையிலேங்க மேசராசிக்காரவங்க காதலை ரொம்ப உருவாங்க. அந்த காதலிக்கிட்ட இருந்து அன்பை பெறதுக்கு அவங்க படுற பாடு இருக்கே அப்பா அப்படின்ற அளவுக்கு இருக்கும். சோ நிறைய விஷயங்களை சொல்லிட்டே போறோம். வேலையா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும். இந்த படிப்புல கூட சரி, ஸ்கூலுக்கு போறோமா, டீச்சர் எல்லாருக்கும் பாடம் நடத்துற மாதிரி நடத்தணும். ஆனா என்னை கூப்பிட்டு கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டா எனக்கு பிடிக்காது. நானே புரிஞ்சு படிப்பேன். அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த 4 பசங்க 5 பசங்க அப்படி கிளாஸ் ரூம்ல இருந்துச்சு கேள்வி கேட்கிறாங்களே, ஒரு மாதிரி என்னடா நம்மளை கூப்பிட்டு மரியாதை இல்லாம, அந்த மரியாதைக்கு அவ்வளவு முக்கியத்துவங்க. நண்டு சுண்டக்கா மாதிரி இருக்கும். இப்பயே என்னடா இது டீச்சர் கேள்வி கேட்கறதா,
இத்தனை பேர் முன்னாடி என்ன எப்படி எங்க மேம் அசிங்கப்படுத்தலாம், அதுக்காக படிச்சு பாரு நான் வெறித்தனமா நான் படிச்சு ஜெயிக்கிறனாலே இந்த போட்டி ஒரு எந்த இடத்துலயும் தன்னுடைய கௌரவம் மரியாதை ரொம்ப முக்கியம். நண்டு சுண்டக்கான்றோம் அப்ப பாத்துக்கோங்க, அந்த வயசுலயே வந்து ஒரு தனித்துவம் உருவாகிடுது. ஏன்னா மேசன்னாலே வந்து தனித்துவம் தானே, நாங்க யார் தெரியுமா, ஏரியாக்குள்ள நாங்க யார் தெரியுமா, கெத்து அப்படின்ற மாதிரி இந்த ஒரு பசங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணா கூட சரி, இவர் தான் ஒரு தனித்துவமா இருப்பாரு. எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் சரிங்க, அதுல தலைமை பண்பு, ஆளுமை பண்பு, நிர்வாகத்திறன், சின்ன பிள்ளையில இருந்து அதை எப்படிதான் எனக்குள்ளே ஊறிடுச்சுங்கன்னு சொல்லுவாங்களே, ரத்திலேயே ஊர்னு ஒரு பழக்கமா இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள். இன்னொரு விஷயம் என்னன்னாங்க, வீட்டுல வந்து ஒரு வயசு பசங்களா அப்படியே டீனேஜ்ல வளருவாங்க. வளர போய் டேய் இந்த வீட்டு பொம்மை பிள்ளை கூட பேசக்கூடாதுடா, ஆம்பளை பையனா இப்படிதாண்டா இருக்கணும், நம்ம தப்பா சொல்லிடுவாங்கடா அப்படின்ற அளவுக்கு வீட்டுல சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க. என்னம்மா ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை சும்மா இருமா அப்படின்ற அளவுக்கு திட்டுவாங்க. யாருமே பாகுபாடு இல்லாம பழகுவாங்க. தேவையில்லாம அதாவது நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு சொல்லலாம். சோ அந்த நட்புக்கு வந்து எங்கன்னா நீ இப்படி பண்ணிட்டியே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டா பிடிக்காது. கேள்வி கேட்காம அதை வந்து என்ன காரணம் காரியம் எதனால நீ இதை சொல்ற அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விளக்கங்கள் கேட்டு கேட்டுதான் இவங்களோட வாழ்க்கையை கொண்டு போவாங்க. எதா இருந்தாலும் சரி, சும்மா எவனா ஒருத்தர் சொல்லிட்டான் நான் அப்படியே கேட்டுட்டு அப்படியே நான் நம்பிட்டேன்றதெல்லாம் இல்லை. எனக்கு ஃபர்ஸ்ட் நான் முதல்ல என் கண்ணு முன்னாடி பார்க்கணும் என்ன விஷயம் இருக்கு ஏது விஷயம் இருக்கு. இந்த கேள்வி கேட்டே கொள்றாங்கடா அப்படின்னு வைங்களேன். இது மாதிரி நம்ம ஆளுகள்லாம் வந்து எப்படின்னா எல்லாத்தையும் தேடி தெரிஞ்சுக்கிறதும் சரி, அந்த ஆர்வம் மிகுதி அதிகமா இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய வேலை சார்ந்த விஷயமா இருக்கட்டும், எப்பயுமே வந்து வேலைன்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளைக்காரன்னா அவங்கதான் இருக்கும். பஞ்சுவாலிட்டி, டைம் கீப் அப், ஐயோப்பா இந்த அளவுக்கு ஒரு நம்பி ஒரு வேலை கொடுத்துட்டாருப்பா, ஒரு மேனேஜர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். மேச ராசியில பிறந்த ஒருத்தர் பையன் வந்து ஒரு கம்பெனிக்கு மேனேஜரா இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அந்த ஓனர் கவலையே பட வேண்டாம். எங்க எப்படி வேலை வாங்கணும் எல்லாம் பெர்ஃபெக்டா தெரியும். ஓனரா இருக்கு, இது அவன் ஓனரா நீ ஓனராடா, ஏன்டா படுத்துற கூட இருக்கவன் கேட்பான். நீ படிட்டு முடிக்கலன்னா போட நான் முடிச்சிடுறேன் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப பஞ்சுவாலிட்டி பரமசிவங்கள்லாம் யாரா இருப்பாங்கன்னா நம்மளுடைய மேசராசி ஆட்கள் தான் பயங்கரமா இருப்பாங்க. அதே மாதிரி இழுத்து போட்டு வேலை செய்யுது. ஒரு ஒப்படைச்சிட்டாங்க, என்ன நம்பி ஒப்படைச்சிருக்காங்க, அதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும், நான் வந்து அந்த வேலையை கரெக்டா கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும், ஆன் டைம்க்கு இந்த இடத்துக்கு இந்த நேரத்துக்கு இதை முடிக்கணும்ப்பா, கவலைப்படாதீங்க சார் நான் இருக்கேன் சார் முடிச்சு கொடுத்துருது சார் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப தெளிவா பண்ணக்கூடிய ஆட்கள். எந்த அளவுக்கு இவங்க நல்லவங்கன்றமோ அதுக்குள்ள ஒரு மிருகம் இருக்குங்க, கண்ணுக்கு தெரியாத சில மிருகம் இருக்கு. என்ன அப்படின்னா, நீ எப்படிடா வந்து என்னைய நீ சீண்டி பாக்குறதா, குறை சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் தாங்க மாட்டாங்க. அப்ரிசியேஷன் ரொம்ப 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 முக்கியம், சுயமரியாதை முக்கியம், கௌரவம் முக்கியம். தட்டி கொடுத்து அதாவது தோல்க்கு தட்டி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்கள மாதிரி வேலை வாங்குறதுக்கு சூப்பரான ஆள் வேலை செஞ்சுட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா நீ என்னடா பண்ணிட்டேன்னு கேள்வி கேட்டீங்கன்னா, நீ என்னடா எனக்கு வேலை தருது, நான் தூக்கி போட்டு வந்துட்டே இருக்கேன் அப்படின்ற அளவுக்கு தூக்கி எரிஞ்சு விட்டுட்டு வேலையப்பா நான் ஆரம்பிக்கிறேன். நீ என்ன நம்ம படங்கள்லாம் பார்த்துருப்போம், நம்ம ரஜினி சார் படத்துலலாம் பார்த்தா நீ என்னடா எனக்கு வேலை கொடுக்குறது, நான் வேலையை உருவாக்குறேன் பாரு, நான் கம்பெனி உருவாக்குறேன் பாரு, நிறைய படங்கள்லாம் பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு வந்தோடனே என்ன செய்வாங்கன்னா இவங்களுடைய சுய ரூபம் வெளிப்படும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த ஐயோ நமக்கு ஸ்ட்ரகிள் வந்துருச்சே போராட்டம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம யோசிக்கவே கூடாது. அது மேசராசி ஆண் பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ரொம்ப தெளிவா கை நடத்துவாங்க. எனக்கு தெரியும் எங்க எப்படின்னு, கால்குலேட்டிவ்ங்க, பயங்கர கால்குலேட்டிவா இருப்பாங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த ஆஃப்டர் மேரேஜ் தான் உங்களோட வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது வரும். ரொம்ப தனித்துவமான ஆட்கள் இதெல்லாம் உண்டு. பட்டுன்னு கோவப்படுவாங்கங்க. ஆனா அந்த கோபத்துக்கு பின்னாடி அவ்வளவு விஷயங்கள் இருக்கும். அதை ஒவ்வொன்றா அப்படியே வர்ணிச்சுட்டே போகலாம். சொந்தக்காரனா இருந்தா கூட சரி, கூப்பிடாத மதியாதார் தலைவாசல் மிதியாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. இப்பெல்லாம் நம்ம நிறைய மீம்ஸ் பார்ப்போம். நிறைய மீம்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த பசங்க எல்லாம் வந்து கரெக்டா அந்த மேசத்துல பிறந்த ஆண் பிள்ளைங்கலாம் வந்துட்டு எப்படி இருப்பாங்கன்னா, கூப்பிட்டாங்களா நான் மரியாதையா கூப்பிட்டாங்களா, கூப்பிட்டா உனக்கு மரியாதை கொடுத்து கூப்பிட்டா நீ போகலாம், நீ எதுக்கு போற, வாட்ஸ்அப்ல தான் நான் மெசேஜ் அனுப்பிச்சு விட்டான் கல்யாணத்துக்கு வான்னு, நீங்க வாட்ஸ்அப்லயே மொய் அனுப்பிச்சு விடு சரியா போச்சா அப்படின்ற அளவுக்கு பேசுவாங்க. இந்த லாஜிக் பேசுறதுக்கெல்லாம் வந்துங்க இவங்களெல்லாம் ஒரு லிஸ்ட் எடுக்கலாம். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அவர்கள். விளையாட்டு ஆர்வம் மிகுதி அதிகமா இருக்கக்கூடிய ஆட்கள். ஃபிட்னஸ் அப்படியே ஒரு 4 பிளே பார்த்து கரெக்ட் பண்ணணுன்றதுக்கு தகுந்த ஃபிட்னஸ் பண்றேன்றது ஒரு கேட்டகரினா, இவங்களோட அழகுன்றது எப்படின்னா தான் உடம்ப ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ணணும், அந்த கெத்து இருக்கணும், தோரணம் இருக்கணும். எவன் நம்ம ஊருக்குள்ள நடந்தோம்னா அவளை பார்த்து 4 பேர் பயப்படணும்ப்பா, அந்த அளவுக்கு வந்து ஒரு கெத்தா இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு அக்கறையான உடம்பு வாக்கு இதெல்லாம் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஃபிட்னஸ் மீதான ஒரு அக்கறை வரும். திடீர்னு பாத்தீங்கன்னா ஜிம்முக்கு போகாதாலாம் ஜிம்முக்கு போக ஆரம்பிப்பாங்க. நல்லா ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்லாம் இங்கதான் இருப்பாங்க. இவங்களாம் என்ன மாதிரியான வேலைகள் இருப்பாங்க எடுத்துட்டோம்னா வச்சுக்கோங்களேன், ஒண்ணு இருக்கிறதே ஹையஸ்ட் போஸ்டிங், உருவாக்கக்கூட திறன் இருக்கக்கூடிய அத்தனை விஷயம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி எடுத்துட்டோம் மெடிக்கல் ஃபீல்டு சும்மாவே சாதாரணமா, அதுவும் கவர்மெண்ட்ல தாங்க நான் படிப்பேன், ஒரு பைசானாலும் சரி ஒரு நாள்னாலும் சரி எனக்கு எங்க வரணுங்க, கவர்மெண்ட் காசு வரணும் அப்படின்ற அளவுக்கு சில பேர் பைத்தியமா தெரிவாங்க. ஐயோ நான் கவர்மெண்ட்ல வேலை பார்த்தே ஆகணும், அதெல்லாம் நம்ம ஆளுதான்.
மேசராசிக்காரங்களாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு லட்சியத்தோட வாழக்கூடிய ஆட்கள். லட்சியத்துக்காகவே போராடி நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கறது அவங்களுடைய மிகப்பெரிய நிறைவா இருக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன வேலை ஆரம்பிச்சா கூட சரிங்க, அதுல ஒரு லவ்வபுளா டெடிக்கேட்டடா பண்றாங்க. ஐயோ இவன் எப்படிடா பண்றான், அப்படியே ஒவ்வொன்றையும் ரசிச்சு ரசிச்சு பண்ற மாதிரி அவங்களுக்கு அந்த வேலையில ஒரு வெற்றி காண்றாங்க பாத்தீங்களா. இந்த சொல்லுவாங்கல்ல, எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க, கரெக்டா போய் அந்த வெற்றியை அந்த கோப்பையை கையில வாங்கணும்னே ஒரு சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா. அதுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. மிஞ்சி போனா அந்த கோப்பைக்கான ரேட் என்னமோ கம்மி தான். ஆனா நான் ஒரு போராடி ஜெயிச்சு அதை வாங்கக்கூடிய மெடலா இருக்கட்டும், அச்சீவ்மெண்ட்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாம் அச்சீவர்ஸ். அதுக்குதான் அதை சொல்ல வரேன் சரிங்களா. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நபர்கள், வேலையா இருந்தாலும் சரி, நிறைய டெக்னிக்கல் லைன்ல உருவாக்கக்கூடிய திறன் இருக்கக்கூடிய அமைப்பு, மெடிக்கல் ஓரியன்டா இருக்கட்டும், அதே மாதிரி இன்ஜினியரிங் ரிலேட்டடா இருக்கட்டும், எங்கெல்லாம் வந்து இயங்கக்கூடிய நிலை இருக்கோ அத்தனையும் இவங்களுக்கு அத்துப்படி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு ஜிம் ட்ரைனரா இருக்கணுமா, ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரா இருக்கணுமா, எல்லாரும் வந்து இவங்களுக்கு மேசத்துல பிறந்தவங்களா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சின்ன பெட்டி கடை தாங்க, அளவான ஒரு பெட்டி கடை தாங்க வச்சேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் வச்சு உயர்ந்திருக்கேங்க. ஆரம்பத்துல இருந்து படிப்படியா உயர்ந்திருக்கேன். எங்க தாத்தா வந்து கிட்டத்தட்ட ஒரு அவருடைய காலத்துல இருந்தே வந்து நாங்க 3 தலைமுறையா ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு கடை வச்சிருக்கோம், ஒரு ஃபேமிலி பிசினஸ். அந்த ஃபேமிலி பிசினஸ் ஓரியன்டெல்லாம் எடுத்துட்டு வர்றது யாருன்னா இவங்களும். பொதுவாவே வந்து இவங்களுக்குலாம் எப்படின்னாங்க, இந்த கூட்டு தொழில் ஆகவே ஆகாது. நம்ம சொன்னா கேட்போமா, நமக்கு தான் ஞானம் இருக்கே, யார் பேச்சையும் நம்ம கேட்க மாட்டோம்ல இல்லையா. மேசத்துல பிறந்த ஆண் பிள்ளைகள் யார பேச்சா கேட்போமா, அட்வைஸ் பண்ணா பிடிக்குமா, பிடிக்காது. நாங்க அட்வைஸருங்க, நீங்க அட்வைஸ் பண்ணி நாங்க கேட்கறதா அப்படின்ற அளவுல இருப்பாங்க. அதுல என்னன்னா, நம்ம வீட்டுல இருக்க ஆளுங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. மேசராசில பிறந்த ஆண் பிள்ளைங்கிட்ட வந்து டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு மிரட்டினா போச்சு. நீ இந்த பிறதுக்கு நம்மள மிரட்டுறது, வேணான்னு நிவர் என்ன சொல்றது, நான் செஞ்சு காட்டுறேன்னா இல்லையா பாரு. எதை வேணான்னு சொல்றமோ அதை வீம்புக்குன்னு செஞ்சு அதுல பெரிய அச்சீவ்மெண்ட் பண்றேன்ற அளவுக்கு கொண்டு போகக்கூடிய நபர்கள். ஸோ இவங்களுக்குலாம் வந்து இந்த கூட்டு தொழில் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா பண்ண வேண்டிய ஒரு நிலை உண்டு. செஞ்சாங்கன்னா ஏதோ இடத்துல லாக் ஆவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் ப்ராப்பரா எல்லாம் பண்ணணும், இல்லைன்னா நிறைய போய் லாக் ஆயிட்டு முதல் எடுக்கக்கூடிய தொழில நிச்சயமா ஒரு நஷ்டத்தை அனுபவம். ஏன்னா சனி இங்க நீச்சமாகும் இல்லையா. அதாவது தொழிற்காரகன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கக்கூடிய சனி வந்து இங்க நீச்சமாகிறார். அப்ப கண்டிப்பா முதல் ஒரு அனுபவ பாடங்க இருக்கிறதுலே பெஸ்ட் வந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம குறையாவே பார்க்க கூடாது. மேசராசி ஆண் பிள்ளைகள் எப்படின்னாங்க, நீ தட்டுறையா நான் எவ்வளவு தூரத்துக்கு எழுந்து காட்டுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரிதான் போராடுவாங்க. வாழ்க்கைக்கே பயமுறுத்துற அளவுக்கு போராடி காட்ட வாழக்கூடிய நபர்கள் மேசராசி ஆண் பிள்ளைகள் சொல்லலாம். ரொம்ப சூப்பரா சொல்லலாம். ஒரு பந்து தூக்கி எரிஞ்சா திருப்பி எரிகிற வேகத்துக்கு அது எழும் பாத்தீங்களா, அதுதான் அவங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எங்க தூக்கி போட்டாலும் சரிங்க, அழகா முளைச்சு மேல வந்துருவாங்க. அது மாதிரிதான் இவங்களுடைய தொழிலா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், அதுல எல்லாம் வந்து அதீத வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நபர்கள். நிறைய அனுபவ படம். முதல் தோல்வியா இருக்கும், எதுல தோல்வி இருக்குங்க, லவ்ல தோல்வி இருக்கும், அதே மாதிரி வேலையில தோல்வி இருக்கும். எல்லாத்தையும் ஒரு தோல்வியை சந்திச்சதுக்கு அப்புறம் இவங்களுடைய வெற்றி அலாதி வெற்றி. அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு வளர்ச்சி வரும் பாருங்களேன், அது வேற மாதிரி. ஏன்னா 7ஆம் இடத்து அதிபதியே சுக்கிரன் இல்ல, அவர் 2ஆம் இடத்துக்கும் அதிபதியா இருக்காரு. சோ இத்தனை நாள் என்ன சொல்லுவாங்க, நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்திருப்போம், என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த கால் கட்டுன்னு ஒரு விஷயம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம்னா இவன் நல்லா பொறுப்பாயிரும். அந்த அம்மாவோட சுத்திட்டே தெரியும் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்கான் அப்படின்ற மாதிரி நிறைய பசங்களை திட்டுறதை பார்த்திருப்போம். கரெக்டா கல்யாணம் பண்ணோடனே அந்த பையன் பொறுப்பா மாறிடுவான் அப்படின்னு. இதெல்லாம் என்ன காரணம், அந்த மனைவி வந்து திருத்துவாங்க அப்படின்ற ஒரு காரணம் இருக்கு இல்லையா. சோ குடும்பம் எங்க இருக்கணும், குடும்பமா இருந்தா தாங்க குதூகலமா இருக்க முடியும் வாழ்க்கை. அப்படிங்கிறதுக்காகவே இந்த குடும்பம் அமைஞ்சதுக்கு அப்புறம் இவங்களோட வாழ்க்கையில ஒரு நிறைய மாற்றங்கள். நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. என்னங்க பிரச்சனை, இந்த குழந்தைன்னு ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்காக நான் எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கேன். என் பிள்ளைக்காக நான் இவ்வளவு பண்ணிருக்கேன், ஆனா என் பிள்ளை புரிஞ்சுக்கல. எத்தனை மேசராசி ஆண் பிள்ளைகளுக்கும் அந்த வருத்தம் இருக்கு, சொல்லுங்க பாப்போம். கண்டிப்பா இருக்கும், நீங்க கமெண்ட்ல போடும், அடிச்சு சொல்றேன். என் குழந்தைய பத்தி நீ கவலைப்படாத ஒரு நாள் கிடையாதுங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டு நாளைக்கு என்ன பண்ணிடுவான், ஐயோ அவன் வாழ்க்கையில அவன் நினைச்ச மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ் கிடைச்சிருமா, அவனுக்கு நல்ல மார்க் வந்துடணும். இந்த ஸ்கூல் படிக்கும் போது இருந்தே ஃபீல் பண்ணுவாங்க, பின்னாடியே போறது, பின்னாடியே கூட்டு வருது, இந்த சைக்கிள் ஓட்டுறது, நிறைய இந்த படங்கள் எல்லாம் பார்த்திருப்போம் இல்லையா. என் பிள்ளை வளர்ந்து அப்படி நிக்கிறத பாக்குற ஒரு சந்தோஷம் இருக்கு, அது எல்லாருக்கும் இருக்கிறத தாண்டி இந்த மேச ராசிக்காரங்களுக்கு என்னென்னங்க, இவங்களுடைய ராசியிலே பாத்தீங்க அப்படின்னா சூரியன் உச்சம் அடைகிறார். சோ குழந்தைய பத்தின கவலையும் ஆசை அபிலாசையும் அதீதமா இருக்கும். கவலை ஒரு நாள் கூட நான் அவனை பத்தி நினைக்காம இருக்க முடியும். அவன் பெரிய ஆள் ஆயிட்டான், ஆனாலும் அவனை பத்தி என்ன சிந்தனை ஓடிட்டே இருக்கு, அவன் எப்படி அவன் வாழ்க்கையை சைன் பண்ண போறான், இதை பத்தின கவலை சிந்தனைகள் அதிகமா இருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா கண்டிப்பா நம்ம மேசத்துல பிறந்த ஆண் பிள்ளை. அது ஒரு வருத்தம் இருக்குங்க. ஆனா உண்மையிலேங்க வாழ்க்கை எப்படி வாழணும், வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கிற பாடத்தை இவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அனுபவப்பட்டு அதாவது ரசிச்சு ருசிச்சு வாழணும்னு சொல்லுவாங்கல்ல, அது உண்மையிலே என்னன்னா இந்த வேகம், தீரம், பராக்கிரமம் ஒரு பக்கம் அப்படி இருந்தா கூட நிறைய பாருங்களேன், குடும்பத்துக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி வாழ்றவங்க. இப்பெல்லாம் நம்ம நிறைய
மாடர்ன் ட்ரெண்டுக்கு வந்துட்டோம், நிறைய வாழ்க்கையில நமக்கு மாற்றங்கள் வந்துருச்சு, டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தா கூட ஆரம்ப காலங்கள்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ராணுவத்துக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். நிறைய வீட்டுல கண்டிப்பா ராணுவத்துக்குன்னு போயிடுவாங்க. அந்த குடும்பத்தை அந்த பெண் வந்து தூக்கி சுமக்கிற மாதிரி, ஒரு ஆண் வந்து எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு இருக்க மாதிரி இந்த அமைப்பெல்லாம் இருக்கும். ஏன் ராணுவத்தை இழுக்கிறேன் அப்படின்னா, செவ்வாய் வந்து இங்க உங்களுக்கு அதிபதியா இருக்காரு. கண்டிப்பா நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் ஒய்ஃபை விட்டுட்டு ஒரு திருமண வாழ்க்கையில இருந்து முரண்பட்டு போய் வெளியில போகக்கூடிய, அவங்க வேலைக்காக போய் வெளியில சம்பாதிக்கக்கூடிய நிலை, அதுவும் பாத்தீங்கன்னா ராணுவத்துக்கு போகக்கூடிய நிறைய பேருக்கு இந்த ஒரு கண்டிப்பா மேசராசில இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சோ இவங்கெல்லாம் வந்து வாழ்க்கையை தியாகம் பண்ணி வாழ்வாங்க நாட்டுக்காக. அவங்க ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ், அந்த ஒரு கோல் செட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காகவே தன்னோட வாழ்க்கையை தியாகம் பண்ணி வாழக்கூடிய நபர்கள்னு சொல்லலாம். அதாவது இன்னொரு விஷயம் எடுத்துக்கலாம். மேச மேச ராசியில பிறந்த ஆண் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு சுறுசுறுப்புங்க. சாதாரணமா இந்த சோம்பேறித்தனம்ன்றது அவ்வளவு சீக்கிரம் வராது. எப்படா இவன் மட்டும் சோம்பேறியே ஆகாம எப்பயுமே துருன்னு இருக்கான்ற மாதிரி இருக்கும். ஆனா என்னன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய சந்தோஷமே எதுன்னா, இவங்களால வந்து பிஸியா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பைத்தியம் ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு இவங்களை எப்பயுமே பிஸி ஷெடியூல்ல வச்சுக்கணும். மைண்ட் எதையாவது கால்குலேட் பண்ணிட்டே இருக்கும். அதனால இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே பிஸி ஷெடியூல்ல இவங்களே வந்து உருவாக்கிக்கக்கூடிய நிலை ஒண்ணு இருக்கும். இன்னொன்னுங்க, இந்த ரொம்ப ரோசக்காரவங்க, ரொம்ப வேகமான ஆளு இதெல்லாம் சொன்னோம் பாத்தீங்களா? அதே சமயத்துல எவனாவது ஒருத்தன் வந்து சீண்டி பாத்துனா, அவன் என்னடா என் கூட ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு, அவனுக்கு தகுதி இல்லைன்னு நான் நினைச்சு தூக்கி போறேன்டா. அது உறவா இருந்தாலும் சரி, நட்பா இருந்தாலும் சரி. சோ ஒரு உறவுகிட்ட இருந்து விலகணும்னு இவங்க நினைக்க மாட்டாங்க. விளக்கணும்னு எவனாவது நினைச்சிட்டானா அந்த உறவை கண்டுபிடிச்சு அவ்வளவுதான் க்ளோஸ். அதுக்கப்புறம் நீங்க நினைச்சா கூட உங்கள்கிட்ட போய் பேச முடியாது. மறப்போம் மன்னிப்போம்னு போகக்கூடிய ஆளு இங்க கிடையாது. ஏன்னா ஒரு வாட்டி மனசுல பட்டுருச்சு அப்படின்னா முடிஞ்சதாங்க. இதுக்கு மேல நீங்க என்ன சொன்னாலும் அதை ஏத்துக்க முடியாது. சில நேரங்கள்ல நிறைய ஒரு அடாமட்டா இருப்பாங்களே, அந்த வீம்பு, பிடிசாதன, கோபம், இது எல்லாமே இருக்கும். இன்னொரு பக்கம் எடுத்துட்டீங்கன்னா, இந்த மேசராசி பசங்க எல்லாம் வந்து ஏதோ சைலண்டா இருக்கானுங்க அப்படின்னா அடுத்து ஏதோ பெருசா செய்ய போறாங்கன்னு அர்த்தம். என்னடா இத்தனை நாள் ரொம்ப சவுண்ட் கொடுத்துட்டே இருந்தான் ஒரு ஆளு, திடீர்னு அமைதியா இருக்கான், என்ன பிளான் பண்றானே தெரியல, என்னமோ பண்றானே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பயம் இருக்கும். உண்மையிலேங்க இப்ப சொல்லுவாங்க பொதுவாவே இந்த ஒரு விஷயம் என்னன்னா, இந்த புயலுக்கு பின் அமைதின்னு. சோ புயல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது, அப்ப ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு வந்து அமைதியா உட்கார்ந்துருக்காரா, இல்ல இந்த அமைதிக்கு அப்புறம் ஏதோ ஒண்ணு செய்ய போறாங்க அப்படிங்கறத ஒரு ட்விஸ்டாவே இருக்கும். இது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து இவங்க எதை செஞ்சாலும் சரி, அதுல வந்து ஒரு பெருசா ஏதோ ஒரு அச்சீவ் பண்ணாம இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாங்க நட்பா இருந்தாலும் சரி, உறவா இருந்தாலும் சரி, தூக்கி போறதுக்குனாலும் தயங்காத ஆட்கள். இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க பொதுவாவேவும், பாருங்க உங்க ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு, உன்னோட லைஃப்பை பத்தி சொல்ற, நம்ம நிறைய சொல்ல முடியாது, உன்னோட நட்பு யாரா இருக்காங்களோ அதை பத்தி உன்னுடைய நிகழ்வுகள் இருக்கும்ன்ற மாதிரி. இவங்க எல்லாம் எப்படின்னா, இந்த சோம்பேறித்தனமே பிடிக்காத ஆளு, சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய ஆளு. இதே இவங்க கூட எல்லாம் போன வச்சுக்கலாம், நம்ம நடக்க வச்சே கொண்டு வாண்டா, திமிரு பிடிச்ச வேண்டாம், யார்த்தே இவன் கூட நம்ம வேகத்துக்கு நம்ம போகவே முடியாத அளவுக்கு பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு வேகம், துடிப்பு. என் கூட எல்லாம் நீங்க டிராவல் பண்றதுக்கு லாய்க்கெல்லாம் ஆள் பண்ணி வந்து அட்டு சோம்பேறி, என் கூட சேரவே சேராது, கிளம்பு அப்படின்ற அளவுக்கு ஒண்ணு இவங்களே கழட்டி விட்டுருவாங்க, இல்ல சூழ்நிலைகள் தானா கழட்டி விட விட்டுரும். இதெல்லாம் உண்டு. அது மாதிரி வந்து இந்த பாரபட்சம் இல்லாம பழகக்கூடிய குணாதிசயம் சொல்ல முடியா, இந்த பாரபட்சம் இல்லாம பழகும் இறக்க குணம் இருக்குங்க. ஆனா அதை வந்து சீண்டி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இறக்க குணமே வந்து ஒரு பழியா மாறக்கூடிய அமைப்பு இருக்கும். யாரையும் ஏமாத்தி முன்னுக்கு வரணுங்கிற குணாதிசயம் இல்லாத ஒரு நபர்கள் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அதை புரிஞ்சுக்கணும். யாரும் ஏமாத்த மாட்டாங்க. எனக்கே அந்த இடத்துல எனக்கு அந்த அங்கீகாரம் இல்லையா, நான் விலகிக்கிறேன். ஆனா யாரையும் ஏமாத்தி ஒருத்தனுடைய பொழப்ப கெடுத்து நான் நல்லா ஆயிடணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் என்னைக்குமே இல்லாத ஒரு நபர்கள். நேர்மையா வாழ்ந்துட்டு போனுங்க. ஒரு சாப்பாடுனாலும் சரி, அது உண்மையா உழைச்சு சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் நிறைய கஷ்டப்படுவாங்க. நிறைய அனுபவங்கள் இருக்கும். நிறைய வாழ்க்கையில வந்து நிறைய தேடல்கள் இருக்கக்கூடிய நபர்கள்னு சொல்லலாம். சோ இவங்களுக்குலாம் வந்து இந்த சிம்ம ராசிக்காரங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா, ஏன்னா ஒரு ஒரு கரெக்டான வேகமா, நான் தான் சொன்னேன் இல்லையா, ஒரு சோம்பேறியான ஆளு கூட போய் இவங்க கூட கனெக்ட் பண்ண முடியாதுல்ல. சோ இவர் வந்து வேகமா துடிப்பா இருக்க ஆளுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆள் கூட தான் அவரோட கனெக்டட் இருக்கும். இப்படிலாம் இவங்க கூட சேர்ற ஒரு கும்மனே இப்படிதான் இருக்குமா, அவங்க கூட சிரிக்கவே தெரியாதா, எல்லாமே டெரர் பீஸாவே இருப்பீங்களாடா, மூஞ்சியில வர எப்பயுமே கடுகடுன்னு இருக்கீங்க, நிறைய பேர் கேட்பாங்கல்ல. அதாவது ஒரு கேங் அப்படியே ஃபார்ம் பண்ணுங்க. எனக்கு வந்து இந்த பழக்கம்லாம் இல்ல, இந்த இப்படிலாம் இருக்க பிடிக்காது, இப்படிதான் இருப்போம். எப்பயுமே ஒரு படிக்கிற கோஷ்டி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும்ல, நம்ம ஆளுகள்லாம் அப்படிதான் முகத்துல அப்படியே டெரர் பீஸா வச்சுக்கிட்டு நாங்க ஒரு வேகத்துல இருக்கோங்க, எங்களுக்கு கடிவாளம் கட்டணும் குதிரை தான், நாங்க போற வேகத்துக்கு மட்டும் தான் நாங்க முன்னாடி போவோம், எங்களுக்கு சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாது அப்படின்ற மாதிரியான நபர்கள். இந்த காமெடி பண்ண கூட உங்களுக்கு சிரிக்க கூட தெரியாதா அப்படின்ற மாதிரி. இதுல என்ன, நாங்க ஒரு பெரிய கஷ்டம், இவங்களை பொறுத்த வரைக்கும், இந்த ஆண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் நடிக்க தெரியாதுங்க, அதாங்க பிரச்சனையும். இது எல்லா இடத்துலயும் இருந்துட்டா கஷ்டம் இல்லையா. ஃபேமிலின்னு வரும்போது அந்த பஞ்சுவாலிட்டியை ஃபாலோ பண்றது, இப்ப போதும் பண்ணி பஞ்சுவாலிட்டி பரமசுகமா இருந்ததெல்லாம் போதும், ஆனா என் வாழ்க்கையில வந்து விளையாடாத ஏன் அப்படின்ற அளவுக்கு வீட்டுல இருக்கக்கூடிய ஒய்ஃப் வந்து பாவம் புலம்புவாங்க. இன்னொன்னு, இந்த ஆன் டைம்க்கு இந்த டை கட்டி அப்படியெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா அதே மாதிரி
உனக்கு கேஷுவலாவே இருக்க தெரியாதா, எப்பயுமே நீ இப்படிதான் இருப்பியா அப்படின்ற அளவுக்கு கேட்பாங்களே. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைகளுமே பாத்தீங்க அப்படின்னா பொதுவாவே இந்த மேசராசி ஆண் பிள்ளைகளுக்கு வராதுங்க. வராத விஷயத்த எப்படிங்க நாங்க கத்துக்கிறதுன்ற அளவுக்கு புலம்பக்கூடிய நபர்களா இருப்பாங்க. அவங்க அவங்களா இருக்க விரும்புவாங்க. அவங்கள யாரும் திணிக்க நினைச்சா அந்த உறவை கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இவ்வளவுதாங்க விஷயம். வேற ஒண்ணுமே கிடையாது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க வாழ விரும்புவாங்க. எனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் தெரியுமா? காரமா சாப்பிட பிடிக்கும். நல்லா சுட சுட சாப்பிட பிடிக்கும். நான் இப்படிதான். நீ அதை சாப்பிட கத்துக்கோ. இல்லைங்க எனக்கு வந்து இந்த காரம் பிடிக்காது. அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்க எங்க வீட்டுல இதான் பழக்கம். நீ மாறிக்கும். அதாவது இவங்கள மாத்த முயற்சி செய்யறது கஷ்டம். ஆனா ஒரு பிள்ளைன்னு வந்ததுக்கு அப்புறம் அது வேற மாதிரி போகும்னு வச்சுக்கோங்களேன். எல்லா ராசி நாம சொல்றது அந்த ஆண் பிள்ளைகள் எல்லாருமே இப்படி இருப்பாங்கன்னு கிடையாது. சில பேருக்கு மட்டுமே இது பொருந்தக்கூடிய ஒரு நிலை. திடீர்னு வந்து உடனே மேம் நாங்களாம் அப்படி இல்லவே இல்லைன்னு சொல்லக்கூடாது. சில பேருக்கு அது பொருந்தும். சரிங்களா? பொதுவா என்னன்னாங்க, இந்த சூடா இருக்கிறது, சாப்பாடா இருக்கட்டும், வீட்டுக்கார் வீட்டுக்குள்ள வர்றாரா, ரைட்டு மேசராசி ஆண் பையன் வர்றான், ரைட், ஐயோப்பா பக்கத்துல நின்று பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு என்ன அங்க பேச்சு, இது தேவையா அப்படின்ற அளவுக்கு இருக்கும். இவருக்கு யாருக்கிட்டே வந்து இவர் வர்ற நேரத்துக்கு இந்த சொல்லுவாங்களா, பிள்ளைங்க கூட அப்படியே படிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கோங்க. அப்பா சவுண்ட் வண்டி சவுண்ட் கேட்டுருச்சு, ரைட்டு நம்ம உட்காந்துடணும். அந்த மாதிரி இந்த ஆண் பிள்ளைகளுடைய நிலைகள் என்னன்னாங்க, எல்லாரையும் பயமுறுத்தி வைக்கிற மாதிரியே இருக்குங்க. ஆனா உண்மையில அவர் நல்ல மனுஷன், குழந்தை மாதிரி மனுஷன். வெளியில பார்க்கதாங்க அப்படி இருப்பாரு. ஆனா அதை பத்தி எல்லாருமே என்னன்னா நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம். வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ அது மாதிரி வேலை விஷயம்னு வந்துட்டா ரொம்ப தெளிவா இருப்பாங்க, பஞ்சுவாலிட்டியா இருப்பாங்க. ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கணுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னாங்க, அந்த ஓவர் டென்ஷனுங்க. கோவம் வந்தா என்ன அவங்க ஆட்டோமேட்டிக்கா பல்ல கடிப்போமா, பல்லு பிரச்சனை கண்டிப்பா இருக்குங்க. மேசத்துல பிறந்தவங்களுக்கு பாருங்க, பல்லு தலைவலி பிரச்சனை, ஒற்றை தலைவலி இருக்கிறது, கண்ணு பிரச்சனை, இதெல்லாம் இருக்கும். அளவா டென்ஷன் ஆகணும். அப்புறம் என்ன பண்றது, இதெல்லாம் வராமையா இருக்கும். சொல்லுவாங்களா இல்லையா வீட்டுல, எப்ப பாரு எங்களை எல்லாம் திட்டிகிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் என்னங்க உங்களுக்கு தலைவலிக்காம என்னங்க பண்ணணும், நீங்க ஓவரா திங்க் பண்றீங்க, திட்டுவாங்க. ஸோ மேசராசியில் பிறந்த ஆண் பிள்ளைகள் என்னன்னாங்க, இந்த கௌரவம், சுயமரியாதை, புகழ், அந்தஸ்து, அது ஒரு மாதிரிங்க, அது ஒரு போதை அப்படி சொல்லுவாங்க இல்லையா. இவங்களை பொறுத்த வரைக்கும் மேசராசி ஆண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எனக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்கேங்க. இதை தாண்டி என்னால் நடிக்கவும் தெரியாது, வாழவும் தெரியாதுங்க. என்னைய புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு பிள்ளை வந்துச்சுன்னா ஓகேங்க அப்படின்ற அளவுக்கு அவங்களோட வாழ்க்கை போகும். இவங்களுக்கெல்லாம் லவ் பண்ண தெரியுமா, அதுதாங்க பெரிய கொஸ்டின் மார்க்கே. இவனுக்கெல்லாம் லவ் பண்ண கூட தெரியாதடா, ஏன்டா அப்படி இருக்கு அப்படின்ற அளவுக்கு பிள்ளைங்க எல்லாம் புலம்புங்க மேசராசி ஆண் பிள்ளைகள். ஒண்ணு, அதாவது நான் அப்படியே என்னை பார்த்து நீ மயங்கி நீயே வாயேன் அப்படின்ற அளவுக்கு தம்பி வந்து கிரியேட் பண்ணி வச்சிருவாரு. மேசராசியில பிறந்த ஆண் பிள்ளை என்ன பண்ணுவாரு அப்படின்னா, போய் நான் லவ் சொல்றேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீ ஏன் என்னை பார்த்து இந்த பையனை தவிர நான் வேற யாரையும் கல்யாணம் பண்றேன், கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு அந்த பொண்ணு சொல்லணும். அந்த அளவுக்கு நம்ம பையன் வந்து ரொம்ப தெளிவா கரெக்டா எங்க அடிச்சா என்ன ஒரு மனசுல தோணும் அப்படிங்கிற அளவுக்கு பெர்ஃபெக்டா பண்ணுவாரு. உரியெல்லாம் லவ் பண்ண தெரியாது. அந்த மாதிரி டெரரா என்ன இப்ப என்ன ஐ லவ் யூ சொல்லணுமா, ஓகே அப்படின்ற அளவுக்கு அப்படி கடந்து போவாங்க. பெருசா வந்து அது ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் அப்படின்லாம் தெரியாது. எனக்கு இப்படிப்பட்ட ஆள் தாங்க தேவை. இவர் வந்து இந்த கோவமா இருக்காருல்ல, சண்டை போடுறாருல, அதாங்க எனக்கு பிடிச்சது அப்படின்ற அளவுக்கு அந்த பிள்ளை ரசிக்கும். இப்படி ஒரு வாழ்க்கை கரெக்டா புரிஞ்சுக்கிற மாதிரி மட்டும் வாழ்க்கை அமைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட வேற எதுவுமே பெருசா இருக்க சொல்ல முடியாது. செம்மையா அவங்க இவங்கள மாதிரி வாழணும்னா இப்படிதாங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி நபர்கள். ஸோ உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருங்க முடிஞ்ச வரைக்கும். ஏன்னா சனி நீச்சமாகறதுனால குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நீங்க எடுத்துக்கிறது நல்லது. கண்டிப்பா நான் இதை வந்து எல்லா பதிவுகளும் சொல்லிட்டே இருக்கேன். ஏன்னா சனி வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். உங்க இதுல நீச்சமாகறதுனால குலதெய்வத்தினுடைய நிலை வந்து உங்களுக்கு கிடைக்குதுல இதுவா இருக்கும். போறதுக்கே பெரிய தடை வரும். உடைச்சிட்டு போயிட்டு வாங்க. வாழ்க்கையில மாற்றங்கள் அப்படின்றது கிடைக்கக்கூடிய நிலை உண்டு. சோ வந்து மேசராசி ஆண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் இந்த கடன் வாங்கினா பிடிக்கவே பிடிக்காதுங்க. கடன் வாங்கவும் வேணாம், கொடுக்கவும் வேணாம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அதே மாதிரி இந்த தோல் தட்டி கொடுக்கறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அப்ரிஷியேட் பண்ணா இவங்களை வந்து அழகா வந்து அவங்க கிட்ட காரியம் சாதிச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இல்ல அப்படின்னா எப்பேற்பட்ட நிலையா இருந்தாலும் தூக்கி போட்டு வந்துருவாங்க. நிறைய நம்ம மேசராசிக்காரங்களை பார்த்துருப்போங்க. எந்த வயசானாலும் சரிங்க, ஆண் பிள்ளைகளை எடுத்துக்கோங்களேன். ஒருத்தர் வந்து மேசராசியை பிறந்திருக்க அந்த வீட்டுல ஒரு தாத்தாவே இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இந்த வயசுல அவருக்கு பார்த்து பயப்படுவாங்க. அந்த கண்ட்ரோல், அந்த குடும்பம்னா இப்படிதான் இருக்கணும், அந்த தன்னோட கட்டுப்பாட்டை மீறி வேற யாரும் எதுவும் செயல்படக்கூடாது அப்படிங்கறது ரொம்ப தெளிவா ஒரு குடும்பத்தை வழிநடத்தி கொண்டு போகக்கூடிய தன்மை இருக்கும். என் ஃபேமிலினா இந்த இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத வந்து வெளிப்படையா வெளியில தெரியும். நிறைய பார்த்திருப்போம். பெரிய பெரிய குடும்பங்கள்லாம் ரொம்ப அழகா ஒரு கோர்வையா அந்த பெரியவங்களுக்கு வாய்க்கு அவங்க வார்த்தை தாண்டி வேற எதுவும் யோசிக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் யாரு அப்படின்னா மேசராசியில பிறந்த ஆண் பிள்ளைகளுடைய குடும்பத்துல அதனுடைய பராமரிப்பே வேற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. குடும்பம்னா இப்படிதான் வாழணுன்ற அளவுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸா இருக்கட்டும், அந்த பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காத தன்மையா இருக்கட்டும், இதுலயும் பார்த்திருப்போம். அந்த குலதெய்வ கோயில் முக்கியமான இடங்களுக்கு எல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா இந்த முதல் அங்கீகாரம் கொடுக்கறது, இந்த பரிவட்டம் கட்டுறது, எங்க குடும்பம் தாங்க எங்களுக்கான அந்த குலம் கோத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயத்த அப்படியே நாங்க வழி வழியா செஞ்சுட்டு வரோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்க யார் அப்படின்னா மேசத்துல பிறந்த ஆண் பிள்ளைகள். அதாவது இன்னைக்கு நிலைமைக்கு யாருங்க இதெல்லாம் பண்ணலாம்னு நம்ம சொல்லலாம் கூட, வயசானாலும் சொல்லுவாங்க இல்லையா,
நிறைய ஊர்களுக்கு மாற்றங்கள் போனா கூட அவங்களுடைய நிலைகளை மறக்காத ஆட்கள் யாரா இருப்பாங்கன்னா கண்டிப்பா மேசராசியில பிறந்தவங்க. என்னுடைய பாரம்பரியத்தை விட்டு கொடுக்க முடியாதுங்க. எனக்கான பண்பாடை நம்ம விட்டு கொடுக்க முடியாது. என்னோட கலாச்சாரத்தை விட்டு கொடுக்க முடியாது. இன்னைக்கு நிறைய அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல நிறைய பாக்குறோம். இப்ப நிறைய பிள்ளைங்களா இருக்கட்டும் அப்ராட்ல தங்கி இருக்கக்கூடிய நிலைகள். ஆனா நம்மளுடைய ட்ரெடிஷனல் டேவை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. அன்னைக்கு டேவை அங்க போய் கொண்டாடக்கூடிய நபர்கள் நிறைய பேர் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஆர்கனைசேஷன் இல்லைங்க எனக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கல, நான் உருவாக்குறேன்டா, நான் மேசராசியில பிறந்த ஆண் பிள்ளை, ஓகே நான் உருவாக்குறேங்க, நீங்க வாங்க நான் ஒரு சங்கம் ஸ்டார்ட் பண்றேன், என்னுடைய பாரம்பரியத்தை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்றதுக்கு அந்த ஒரு வழிநடத்துதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இவங்ககிட்ட ரொம்ப சூப்பரா இருக்கும். இவங்களை வந்து புரிஞ்சுக்கிறதாங்க கஷ்டம். புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது வேற மாதிரி. எந்த வயசானாலும் சொல்லுவாங்க இல்லையா, வயசானாலும் அழகு ஸ்டைலும் மாறவே இல்லைன்னு எப்படி ரஜினிக்கு ஒரு டைலாக் சார் ரஜினி சாருக்கு இருக்கு பாரு. இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா மேச ராசிக்காரங்களுடைய லுக்கே வேறதாங்க. அந்த டெரர் பீஸா இருக்கட்டும், அந்த அவங்களோட ஃபாலோ அப்பா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். இவங்களெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஒரு தனி ட்ராக் வேணுங்க. அது சாதாரணலாம் சொல்லிட முடியாது. அந்த அளவுக்கு வாழ்க்கையை அழகா அணுவா ரசிச்சு வாழக்கூடிய நபர்கள், அனுபவப்பட்டு வாழக்கூடிய நபர்கள், அசாதாரண வாழ்க்கையை கூட அசால்ட்டா கடந்து வர்றதுக்கான பக்குவம் அவங்க கிட்ட இருக்கும். என்ன இவ்வளவுதானே, பாத்துக்கலாம், வாங்க பாத்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு வாழ்க்கையை ரொம்ப கஷ்டமா இருந்தா கூட சரி, அந்த கஷ்டமான சூழ்நிலை இறுகி அப்படியே சோர்ந்து போய் என்னால முடியாது அவ்வளவுதான் என் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு அப்படிலாம் தோண்டு உட்காந்துடவே மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்கதாங்க உற்சாகம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, விஸ்வரூப வெற்றி, இதெல்லாம் யாருன்னா நம்ம மேசத்துல பிறந்த ஆண் பிள்ளைகளுக்கு அது உண்டுங்க. அவங்களோட மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன தெரியுமா, என்னால முடியும், என்னால முடியும்ன்ற நம்பிக்கை எனக்குள்ள இருக்குங்கிறத ரொம்ப விடாப்படியா இருப்பாங்க. யோசிப்பாங்க, அதிகமா யோசிப்பாங்க. ஆனா யோசிச்சாங்கன்னா அவங்க ஏதோ செஞ்சு பெருசா அச்சீவ் பண்ணுவாங்க. அந்த கோலி எக்காரணத்துக்காகவும் நான் முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டேன்னு தன்னோட வாழ்க்கையில எதை நோக்கி பயணிக்கிறாங்களோ மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் ஆன ஆட்கள் பல பேர் எடுத்து பாருங்க. அவங்கெல்லாம் மேசராசி ஆண் பிள்ளைகளா தான் இருக்க முடியும். ஸோ இவங்கெல்லாம் வந்து சாதாரண ஆள் கிடையாது. நம்ம நிறைய விஷயங்கள் அவங்கள பத்தி சொல்லியிருக்கோம். அது பாரம்பரியம் பண்பாடு முதற்கொண்டு நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப பாத்துக்கோங்களேன், அவ்வளவு அழகான ஆண் பிள்ளைகள். உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் ஒத்து போச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட்ல போலாம். நிறைய பதிவுகள் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு. மிக்க நன்றி.